Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சீனியருக்கு வந்த ஃபஸ்ட் பேட்ச்க்கு வந்த கொஸ்டின் தான். நம்ம ஆகஸ்ட் 2025 நடந்துகிட்ருக்கு இல்லையா, சீனியர் ஃபஸ்ட் பேட்ச்க்கு வந்த கொஸ்டின், தமிழ் சீனியர் கொஸ்டின் பாருங்கள். 3க்கு 2 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நான் 10ல் தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்லேட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது லெட்டர் அலுவல் முறை கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லெட்டர்லாம் ரொம்ப பார்க்கவே கிளியராக இருக்குது. தமிழ் இது பார்த்திங்கன்னா தமிழ் சீனியருக்குரிய ஸ்பீடு ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இது இங்கிலீஷ் சீனியருக்குரிய ஃபஸ்ட் பேப்பர், ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்தது. இது ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்த இங்கிலீஷ் சீனியருக்குரிய ஸ்டேட்மெண்ட். 4க்கு 1 சென்டர். இடையிலையும் சென்டர் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக பார்த்து சென்டர் பண்ணணும். லெட்டருமே கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுத்து ரீட் பண்ணணும். இது அஃபிஷியல் லெட்டர் கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ் சீனியரை பொறுத்தவரையும். இதுலேயுமே டிரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரைட் சைடில் கொஞ்சம் லெட்டர்லாம் கொஞ்சம் நிறுத்தி டைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் மார்க் எடுத்துட முடியும். இங்கிலீஷ் செகண்ட் பேட்சுக்கு வந்த கொஷின் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு கிளியராக இருக்க கொஷின் எனக்கு கிடைக்கல. பிள்ளைங்க கால்குலேஷன் போட்ட கொஷின் தான் கிடைச்சது. அதனால தான் இதை நான் அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. லெட்டரை நம்ம புரிஞ்சு வேர்டு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் லெட்டரை வந்து நம்ம கிளியராக போட்டு டைப் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி 4க்கு 2 சென்டர் 1 சென்டர் சீரியல் நம்பர்லாம் அப்ரிவேஷன் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருந்து பிள்ளைங்க வெளில வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் சீனியர் செகண்ட் பேட்சுக்கு வந்த லெட்டரும் அப்படி தான் இருக்குது. போட்டு திருப்பி தள்ளியிருக்காங்க. சில இதுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸே தெரியாமல் வந்திருக்காங்க. மித்தபடி எல்லாமே நல்லா தான் கரெக்டாக டைப் பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டர் வந்து நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்கோம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் லெட்டர். இந்த லெட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா எங்கே 2 டிக்கு, எங்கே அடுத்தடுத்த டிக்கு, எங்கே 4 டிக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு டைப் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாம் ஒரே பேரா மாதிரி கொடுத்தனால எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து டைப் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக மார்க் வராது. இந்த இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின் இதில் நிறைய ஓட்ஸ் அப்படின்னு நிறைய வந்ததுனால, ஃபுல்லாக நிறைய கேப்ஸ் வந்ததுனால கொஞ்சம் கஷ்டம்னு தான் சொன்னாங்க. நல்லா அடிக்கிற பொண்ணுங்க கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு லைனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கேப்ஸ் அதிகமாக வந்ததுனால. ஸோ நீங்கள் எப்படி அடிச்சிருக்கீங்கன்றத அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தமிழுக்கு வந்த ஸ்டேட்மெண்ட். இது தமிழுக்கு வந்த லெட்டர். இது தமிழ் சீனியருக்கு வந்த கொஷின். தேர்ட் பேட்ச்க்கு வந்த கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பேட்சுக்கு கொஷின் ரொம்ப செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் ரொம்ப கர்விங்காக ரொம்ப நெருக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ஒத்து கவனித்தா மட்டும்தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைன்னா புரியவே புரியாது. இதை விட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர்ஸ்லாம் வந்து சில இது கிளியராக இல்லை, 9 இது 4 இது அப்படின்ற மாதிரி இல்லை, தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை விட லெட்டரில் பாருங்கள் நிறைய இறுக்கி கொடுத்து விட்ருக்காங்க. ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப நெருக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு அப்ரிவேஷனே தெரியலன்னு சொல்லி விட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த லெட்டருக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. PWDலாம் மேலேயே கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்னு. அதை பிள்ளைங்க யோசிக்கிறது கூட நேரம் இல்லாமல் ஒவ்வொரு லெட்டராக இது என்ன லெட்டராக இருக்கும், இது என்ன வேர்டாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்து ட்ரை பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போச்சுன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே எப்பவுமே 1 ஹவருக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் பத்தலைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சு டைப் பண்ணதுனால அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது இங்கிலீஷ் சீனியருக்கு வந்த கொஷின். இது ஃபஸ்ட் பேப்பர் தேர்ட் பேட்ச்க்கு வந்த கொஷின். இது ஃபஸ்ட் பேப்பர் தமிழுக்கு வந்த சீனியர் கொஸ்டின். இதில் வந்து நம்பர்ஸ்லாம் நிறையா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது சுழிச்சு விடுவோம் இல்லையா, அந்த சுழிச்சு விடுற எழுத்துக்கள் வந்து சில இடங்களில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்பர் சில இடங்களில் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்பீடு. தேர்ட் பேட்ச்க்கு வந்த கொஷின். தமிழ் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்டராக டைப் பண்ணுறதா இல்லை 10ல் டைப் பண்ணுறதா நீங்களே சொல்லுங்கள். ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வருமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிள்ளைங்க நல்லா கிளியராக தான் டைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தமிழை பொறுத்தவரை தமிழ் லெட்டருமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. லெட்ரு கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. 4th பேட்சில் வந்த தமிழ் கொஷின் பாருங்கள். இதுதான். இது பார்த்தா நீட்டாக இருக்க கொஷின் கிடைக்கல. அதனால் கால்குலேஷன் போட்டு வச்சுருந்த கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். இது லெட்டரில் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் ஹெட்டிங் பார்த்தா ரொம்ப ஈஸி தான். தமிழுக்கு வந்து லெட்ரு பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் லெட்ரு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. ஸோ இதுலாம் வந்து மார்க் போக வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷ் சீனியருக்கு வந்த கொஸ்டின் 4th பேட்ச்க்கு வந்தது. இதில் தான் கொஸ்டின் வந்து லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் கர்விங்காக இருக்குது, நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4th பேட்ச்க்கு வந்த இங்கிலீஷ் கொஷின். இதுவுமே நல்லா கிளியராக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே தாராளமாக நம்ம 60 மார்க் எடுத்துடலாம். மேலேயுமே 3க்கு 2 சென்டர் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் வீக் லெட்டரில் தாங்க பிள்ளைங்க மார்க் விட்டுட்டாங்க.
என்ன லெட்டர், இந்த வேர்டுக்கு இந்த ஸ்பெல் தான் வருமா அப்படின்ற விஷயத்த யோசிச்சே டைம் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரம் டூ மார்க்கில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டபுள் டிக் விடணும் அப்படின்னு தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றதுக்காக அவங்களும் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி டைப் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் மாடல். இது வந்து 4th பேட்சுக்கு வந்த இங்கிலீஷ் சீனியர் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.